அப்பா இந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லையப்பா. கவினும் சாண்டியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் எதுமா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. உண்மையிலே கானா வினோத் வீட்டுக்குள்ள இருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஃபினாலேக்கு வந்து கமருதீன் பார்வதி வருவாங்களா அப்படின்ற கொஸ்டின்மே போயிட்டு இருக்கு. அதை பத்தியுமே ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. இந்த காம்போ வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி டெட்லி காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தேர்ட் சீசன்ல வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்ல வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீசன்லாம் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சீசனா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாண்டியா இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், லாஸ்ட்லியா, தர்ஷன், முகின், அப்புறம் வனிதாவோட பர்ஃபார்மன்ஸு, அந்த மாதிரி வந்து அந்த சீசனே வந்து பாத்தீங்கன்னா சித்தப்பூ, அந்த சீசனே வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். அவ்வளவு சூப்பரா போச்சு, என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீசன் கிடைக்குமா, அதெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ராஜு சீசன் கூட பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதான் வருஷம் இந்த பிக் பாஸ் டீம்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருப்போம், தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் பர்சனா இறக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா அதே மாதிரி ஒரே ஒரு பர்சனை மட்டும் இந்த சீசன் வந்து வினோத் அவர்களை இறக்கியிருந்தாங்க. அவரோட காம்போ மட்டும் செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த சீசன் தாறுமாறா இருந்திருக்கும். பிக் பாஸையே 9 சீசன்கள்ல வந்து சிரிக்க வச்ச ஆள் நீதாயா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அது எல்லாரும் ஸ்டாண்டிங் வெர்ஷனே அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னே அவருக்கு சொல்லலாம். அவருக்கு காம்போ மட்டும் செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த சீசன் வந்து இன்னும் தாறுமாறா வந்து பின்னி படம் எடுத்திருப்பாரு. அதுக்குள்ள காம்போ தான் செட் ஆகாம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல், வீட்டுக்குள்ள வந்து செலிப்ரேஷன் எல்லாமே நடக்குது. இதுல கவின் அவர்களும் சாண்டி அவர்களும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. கவின் ஆல்மோஸ்ட் மாஸ்க் பட ப்ரொமோஷனுக்காக அது வந்து முன்னாடியே வந்திருந்தாரு. நான் அந்த ஃப்ரீ டாஸ்க் வீக்லயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கவின்ல சாண்டி யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கவின் வந்துட்டாரு, சாண்டி வந்தாரு அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அவரோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர், அந்த காம்போக்காக வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா வினோத்தையும் பாக்குறாரு. அதனால மேபி ட்ரை பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா 8வது சீசன்ல இப்படிதான் வந்து கடைசி நாள் ஃப்ரீ டாஸ்க் முடியும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் கூப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா சேனல் வந்து அதுக்கு வந்து எதுவுமே எடுக்கவே இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முடிகிற டயத்துல ஏதாச்சும் நாங்கள் டிஆர்பி எடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வராரு, கவின் அவர்களும் கூட வராரு. செலிப்ரேஷனுக்காக வராங்க 2 பேருமே. எனக்கு என்ன அப்படின்னா, இவர் பாட, இவர் இது டான்ஸ் ஆட, இவர் பேச ஒரே கூத்தா இருக்குன்ற மாதிரி அந்த வினோத், சாண்டி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவினோட காம்போ நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா விஜய் டிவில அந்த செலிப்ரேஷன் வீக்கா இருக்கட்டும், அந்த ஒரு கலாச்சு ஒரு பாட்டு பாடுறதா இருக்கும், ராஜுபாய் கூட வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல பாட்டு பாடின விதங்களா இருக்கும், ஒன்று டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாமே அது எல்லாத்தையுமே பாடி எழுதுனது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான். அதனால மீண்டும் இந்த காம்போ வந்து வீட்டுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னா பிக் பாஸே வந்து என்டர்டைன் ஆயிடுவாரு. கண்டிப்பா வந்து சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததா பார்வதி அண்ட் கமருதீன், இவங்க 2 பேருமே ஃபைனாலேக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் நேற்றே சொல்லியிருந்தேன், ரெட் கார்டு விஷயத்தை பத்தி வீட்டுக்குள்ள பேசாம இருந்தவங்கலாம் சரி, ஏதாச்சும் ஒரு ஏவி போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து 7th சீசன்ல பார்த்துருப்போம், நம்ம பிரதீப் அவர்களை வந்து நிறைய இடத்துல வந்து கட் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசாமலும் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏவில எல்லாம் ஒரு சில இடங்கள்ல தான் அவர் வந்திருந்திருப்பாரு. ஆனா இந்த சீசன்ல ரெட் கார்டு வாங்கிட்டு போன பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், அந்த 1 வீக் ஃபுல்லா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. அவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு எதிராயிட்டாங்க. பார்வதி, கமருதீன் வந்து பிரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல இருந்துச்சு. ஏவியில் எல்லாத்துலயும் இவங்க 2 பேர் இல்லாத ஏவியே இல்லடா அப்படின்ற மாதிரி 2 பேர்த்தோட ஏவி தான் வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபினாலேக்கு இவங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நானும் ஒரு சில சோர்ஸ் அவங்கள்ட்ட கேட்கும் போது வாய்ப்புகளும் இருக்கு, வாய்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கும்
அதிகமாகவே இருக்கு. ஏன்னா 2 விஷயத்த சேனல் பார்ப்பாங்க. ஒண்ணு ரெட் கார்டு வாங்கிட்டு போய் திரும்பி உள்ள வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து செலிப்ரேஷன் வீக்ல வந்து கொண்டு வர முடியாது. கொண்டாட்டத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஃபினாலேக்கு வர மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எதுலயுமே வந்து அவங்கள இது பண்ண மாட்டாங்க. சப்போஸ் திரும்பி கொண்டு வராங்க அப்படின்னா, எல்லாமே வந்து அது நார்மலைஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்ப்பாங்க. இப்ப கிராண்ட் ஃபினாலேக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அவரை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை. என்னோட கண்டஸ்டன்ட் என்னை திட்டினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்டர்வியூல போயிட்டு திட்டணும், நான் ரசிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. அதனால மேபி அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டோட இதையுமே பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மலைஸ் ஆயிரும். ஏன்னா இவ்வளவு தூரம் டிஆர்பி கொடுத்து ஒரு விஷயத்தை எடுத்த பிறகு பண்ண மாட்டாங்களா அப்படின்னு விஷயமே இருக்கு. சப்போஸ் வந்து நெக்ஸ்ட் சீசனே ஒரு ரெட் கார்டு வந்து கிடைக்குதுன்னு வச்சுப்போமே, இப்போ அவங்க வெளியில போறாங்க அப்படின்னா, என்னப்பா இப்ப போறாங்க ஃபினாலேக்கு வந்துருவாங்கப்பா, இல்லப்பா செலிப்ரேஷன் வீக்கே இவங்க வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் எடுக்கும் அப்படின்ற ஒரு இதுமே போகுது. 50% வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்க மாதிரியுமே சோர்ஸுமே சொல்றாங்க. அது வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் அப்ரோச்சுகள் எதுவுமே பண்ணப்படலை. அல்ல பார்வதி அண்ட் கமருதீன் ஃபேன்ஸுக்காக தான் நான் இதையுமே சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லயுமே எனக்கு கேட்டுட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. ஏன்னா அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, உங்களை ஏமாற்றவும் கூடாது. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமையே இருக்கு. அதனாலதான் அவங்க வருவாங்க, இவங்க ஃபினாலேக்கு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்றது இது பண்ணிக்காதீங்க. சப்போஸ் அவங்க ஃபினாலேக்கு வரல அப்படின்னா முடிஞ்சிச்சு. பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்குமே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவி ப்ரோக்ராமுக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்றது வந்து டவுட்டு தான். அதனால வந்து ஃபினாலேக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் கொண்டாட்டத்துல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து அடுத்தடுத்து பிக் பாஸை பத்தி நடக்கிற எல்லா இதுலயுமே கலந்துப்பாங்க. ஏன் இப்ப அடுத்த அல்டிமேட் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குல்ல, சுபிக்ஷா கூட சொன்னாங்க நான் அல்டிமேட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதுவும் இருந்தா கூட அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அவங்க இது பண்ணல அப்படின்னா வாய்ப்புகள் சுத்தமாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க. சாண்டி அவர்கள், கவின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க கிராண்ட் ஃபினாலேக்கு வந்தா நல்லா இருக்குமா? இப்போ வரைக்கும் டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரன்னர் அப் சபரி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 3rd and 4th பொசிஷன் யாருன்னா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.